வணக்கம் நம்ம மாப்பிள்ள. மறுபடியும் ஆஃபீஸ்ல இருக்கு. போன வீடியோல வந்து நாங்க ஆஃபீஸ் போட்டிருக்கோம், என்ன பண்ண போறோம், இதெல்லாம் பண்ண போறோங்கிறத வந்து சொல்லியிருப்போம்ல. இந்த வாரம் பண்ணதை வந்து நான் இந்த வீடியோல சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் கார்டு அடிக்கணும், விசிட்டிங் கார்டு பார்த்துருப்பீங்க, அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃபீஸ் போட்டோன்னா நம்ம இந்த ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு கார்டு வேணும்ல. நிறைய பேர் ஈஸியா கார்டு வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஓகே நம்மளும் அடிக்கணும், ஆனா உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா சஜஷன்ஸ் கொடுக்குறப்ப அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, ஒரு ரெண்டு பொருளை கொடுத்து இது ரெண்டுல உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்று சொல்லிடலாம். பட் நம்ம கிட்ட ஒரு 4-5 சஜஷன் கொடுக்குறப்ப நம்ம ஒரு யோசிப்போம்ல, இதை எடுக்கலாம், இதை பிடிக்கலாமா வேணாமா. அந்த மாதிரி வந்து கார்டுக்குன்னு போறப்ப வந்து சஜஷன் அதிகமாயிடுச்சு. நானாச்சும் பரவாயில்ல, செலக்ட் பண்ணி ஒரு கார்டை எடுத்துட்டோம். என் கூட இன்னொருத்தர் வந்து அங்க எந்த கார்டை போடுறது எதை தொடுறதுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காப்புல. ஒரு வீக் பிஃபோர் நம்ம மீட் பண்ணோம், திரும்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரும். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்மளோட க்ரோத்தை காமிக்கிறது தான் இந்த வீடியோ, க்ரோத் தான் ஒர்க்கிங் காட்டுறது தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வகையில் இந்த லாஸ்ட் வீக் நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்றத வந்து உங்ககிட்ட டெலிவரி பண்ணணும், கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அஸ் இட் இஸ் நம்ம வந்து ஒரு ஒர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை தேடி அதுக்கப்புறம் வர்றது வந்து நமக்கு செட் ஆகாது. ஒர்க் எடுத்துடணும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், அந்த ஒர்க் ஓவர் கம் ஆகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது ஆஃபீஸ் எடுப்போம். ஸோ அதே பேட்டர்ன் தான். இப்போ நாங்கள் எடுக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருமே நவம்பர் மந்த்லேருந்து ரீச் பண்ணது, சிலர் அதுக்கும் முன்னாடி. ஸோ நவம்பர் மந்த்ஸ்லேருந்து நானும் விக்கி ப்ரோ இன்க்ளூடிங் கோகுல் ப்ரோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல பார்த்து இதை பேசலாமா, அதை பேசலாமா, ப்ராப்பர்ட்டி கண்டென்ட் எடுக்கலாமா, பிசினஸ் கண்டென்ட் எடுக்கலாமா, வெப்சைட் கிரியேஷன்ஸ் பண்ணலாமா, அதுக்கான ஃபீல்ட் ஒர்க்னு சொல்லி ஃபீல்ட் ஒர்க் பண்ணி இங்க வந்து ஒரு வாரமா தூங்கவே இல்லை யாருமே. அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ நீங்க நினைச்சல ஆஃபீஸ் போட்டானுங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க, ஃபோன் தான் வச்சுட்டு இருப்பாங்க, சும்மா இருப்பான்னு நினைக்கலாம். பட் ஜென்ரல் என்னன்னா இங்க ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண அன்னைக்கு, அதாவது உள்ள வரல, பொருள் எடுத்து இறக்கிருப்போம் இல்லையா, அன்னைக்கே வீட்டு சொல்லிட்டு இது வராதுங்க வீட்டுக்கு. அந்த அளவுக்கான ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் ஒரு நைட் ஒரு 3 மணிக்கு தான், விடிய காலில் 3 மணி தான் தூங்குறது, திரும்ப 7 மணி 8 மணி எழுந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒர்க் வந்து செம்ம ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ஹாய், திஸ் இஸ் கோகுல். கோகுல்ல நான் கூகுள் நினைச்சுக்காதீங்க. கோகுல் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பேசில ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிருக்காரு. அதனால அவர் என்னென்ன பண்ணாருங்கிறத வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம்னு இருக்கேன். அவர் 4-5 கூட தான் வந்து கோகுல் நம்மளோட ஜாயின் பண்ணாரு. அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரப்பே ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாரு, சிஸ்டம் அசம்பிள் பண்ணோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் எடிட்டிங்லாம் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணப்பல. அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்போ நான் ஆக்ட் பண்ணது சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஆக்ட் முன்னாடி அவர் ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு சில ஈவெண்ட்ஸ் அங்கே எடுத்திருப்போம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணி உள்ள போக முடியாம போனதுக்கு ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட கிடையாது. இப்போ வந்து நம்ம கோகுல் நம்மளோட சேர்ந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி அவர் மூலியமா நம்ம வந்து ஒரு சில கேமரா, கிம்பிள்ஸ், லைட் ஸ்டாண்டு, அப்புறம் ட்ரைபேடு, இது நிறைய விஷயங்கள்லாம் வந்து வாங்கியிருக்கோம் நம்ம. இது மூலியமா இதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் எடுக்கலான்ற மாதிரி இருக்கு. அவரும் ஒரு ஈவெண்ட் புக் பண்ணியிருக்காரு. ஜனவரி நாங்கள் ஒரு ஈவெண்ட் கமிட் ஆகி ஷூட்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்க சைட்லயுமே வந்து என்ன ஈவெண்ட் இருக்கு நீங்க புக் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் த ஜிஜி ஸ்டுடியோ. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப இங்க உள்ள வந்து ஒர்க் பண்ண தாண்டி இதுக்கு முன்னாடி எடுத்த ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பெண்டிங் இருந்துச்சு. லைக் இப்போ வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் ஒன்று விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தோம், ஒர்க் பண்ணிட்டு இப்பதான் சப்மிட் பண்ணது. பட் அது எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2 எடுத்தோம், டிசம்பர் 25 தான் நமக்கு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. சில ரீசன்ஸ்னால, சில பர்சனல் ரீசன்ஸ் பிளஸ் ஆஃபீஸ் போட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்மளால சுத்தமா ரீச் அவுட் பண்ண முடியாம நியூ இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் இப்பதான் அதை சப்மிட் பண்ணோமே. ஸோ அவங்களோட ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு இருந்தது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே நம்மளோட அவங்க வந்து ஒரு விஷயமா அலையிறாங்க அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அருண்மோகன் சார், அப்புறம் ராகுல் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அது இல்லாம இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் மூலமா எனக்குமே ஒரு பெரிய அப்கிரேட் ஆச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு தியேட்டிக்கலா படிச்சிருப்போம், சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணுவோம். பட் ஒரு ப்ராக்டிக்கல் சென்ஸுக்கு இதுக்கப்புறம் நம்மளால ஒரு ஃபில்மிங் ரேஞ்சுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஹோப் வந்து இது மூலமா கிடைச்சது. இன்னொன்னு, இப்ப இந்த கிளைண்ட்ஸ் வந்து யூகேல இருக்காங்க. ஒரு யூகே கிளைண்ட் நம்ம கிட்ட ஒர்க் கொடுக்குறாங்கன்றப்ப நம்மளால ஒரு ஹோப் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹோப்பை கரெக்டா காப்பாற்றணுன்ற ஒரு பாயிண்ட் இங்க ரொம்பவே கிடைச்சது. ஏன்னா நான் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் போனாலும் அவங்க என்ன புல் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே அவரும் நம்ம விட்டு போக மாட்டான்ற அந்த ஹோப் தான் இந்த ஒர்க் முடிக்க வச்சது. ஸோ இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சது. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கோயிலுக்குலாம் போப்பா அப்படின்னு சொல்லி எப்பவுமே நான் பண்றது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன், லேண்ட் ப்ரொமோஷன் ஷூட் வந்து வந்துச்சு. அதுக்காக வந்து ஒரு ஷூட்காக போலான்னு சொல்லி சென்னையை விட்டு வெளியே போகணும்னு போறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சென்னை விட்டு இப்ப அது வெளியே சொல்ல முடியாது, சென்னை கிட்ட வந்துருச்சு. திருத்தணிக்கு எல்லாருமே இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருத்தணிக்கு எல்லாம் போவாங்க. முருகர் இங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க, முருகர் கோயில் போயிட்டு வா அப்படிங்கிறது வந்து எங்க அம்மா சொன்னாங்க. தனியா ஒரு கோயில் போயிட்டு வரணுமே, நம்ம ஒர்க் டைம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒர்க்குள்ளேயே வந்து கோயிலுக்கு போற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சது. லேண்ட் ப்ரொமோஷனுக்காக வந்து திருத்தணி நம்ம போய் ஃபுல்லா டிராவல் பண்றப்ப பாத்தீங்கன்னா அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துருவோம். கோயிலுக்கு போக முடியுமா முடியாதுன்னு யோசிக்கிறப்ப கூட வந்த நம்ம சார், என்னோட பழைய சார் தான் அவருக்கு இந்த வீடியோ மூலமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். உண்மையா எங்க அம்மா ஆசைப்பட்டு கேட்டதை வந்து உங்க மூலியமா நான் நிறைவேறது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக நம்ம வந்து டிராவல் பண்றது நல்லா இருந்துச்சு. இந்த வாரம் போனது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம டீம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கோயிலுக்கு போங்க, இதை பண்ண நமக்கு வந்து ஹோப் இருக்கு இல்லைன்றதை தாண்டி
சில விஷயங்கள் மேல இருந்து வருதுன்னா அதை கேட்கணும். ஃபாலோ பண்ண டைம் இல்லையான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அது சூப்பரா அமைஞ்சது. ஸோ அந்த வகையில வந்து திருத்தணி போயிட்டு வந்தோம், பிளஸ் ஷூட்டும் கவர் பண்ணோம். அதுல இருந்து அடுத்தடுத்த கிளைண்ட்ஸ் டெவலப் பண்ணாங்க. பிராண்டிங், ப்ரொமோஷன்ஸ், லோகோ கிரியேஷன்ஸ், இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நமக்கு வந்தாங்க. இன்க்ளூடிங் நீங்க இப்ப யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா ஏபி நச்சு அவங்க இந்த மாதிரி vlog சேனலுமே நம்ம அப்ரோச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ஒரு 2-3 ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். மேபி அவங்க நம்மளோட ரெகுலர் கிளைண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட லோன் ஆஃபீஸ் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளோட கிளைண்டா இருக்காங்க. ஸோ அவங்க வெப்சைட் கிரியேஷன் பண்ணணும், எனக்கு லோகோ பிராண்டிங் பண்ணணும், பிளஸ் அது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் கார்டு அடிச்சிட்டோம், ஒரு ஷூட்டும் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்பரே கொடுத்தா நல்லா இருக்குமா? ஏன்னா நம்ம நம்பருக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருப்பாங்க, சும்மா கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. வெயிட்டிங்ல போகக்கூடாதுங்கிறதுக்காக ஆஃபீஸ்க்குன்னு ஒரு நம்பர் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணப்ப, சரி எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோமே, அந்த வகையில வந்து நான் ஒர்க் பண்ண ஒரு தெரிஞ்ச ஒருத்தங்க மூலியமா சிம் வாங்க போனோம். ஆஃபீஸ்க்குன்னு இண்டிவிஜுவலா ஒரு சிம் வாங்க போனோம். அங்கேயும் போன ஏகப்பட்ட பிளான்ஸ். ஆஃபீஸுக்கு போஸ்ட் பெய்டு வாங்குறப்ப வந்து இந்த பிளான் எடுத்துக்கிறீங்களா, இந்த பிளான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள சஜஷன். டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், டைமே இல்லை எங்களுக்கு. உண்மையா சொல்ல போனோம்னா டைம் இல்லை. போனோம்னா ஒரு 5 நிமிஷம் தான் வந்துடும். வந்து நானும் இருக்கும் பிளான் பண்ணிட்டு போனோம். பட் அங்க போனோன்னே அங்க ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் சிம் கார்டு வாங்கியிருக்கேன், அவ்வளோலாம் இல்லையே நீ யோசிக்கிறீங்கன்னா, சிம் கார்டு வந்து நம்மளுக்கு வாங்கணும்னா பிரச்சனை கிடையாது. ஆஃபீஸ்க்கு வாங்கணுங்கிறப்ப நம்ம 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கும் வந்து கொஞ்சம் ரிலேட்டபிள் ஆகிற மாதிரியான நம்பர்ஸ் வேணும். இப்போ எனக்கு அருணுக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் மாறுற மாதிரி ஆர்டர்ஸ், ஃபர்ஸ்ட் 4 நம்பர் லாஸ்ட் 3 நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நடுவில் மட்டும் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி வாங்குறதுக்கு தான் சஜஷன் போயிட்டே இருக்கு. 2 கிடைச்சா 3 கிடைக்க மாட்டேங்குது. சப்போஸ் 3 கிடைச்சா அந்த 3மே வேற மாதிரி இருக்கு. அப்படிங்கறதுனால கொஞ்சம் போயிடுச்சு. அப்புறம் பிளான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் போயிட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா டி நகர் கிட்ட தான் நான் சிம் வாங்க போனேன். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, நம்ம ஆபீஸ்க்கு வந்து ஒரு தொடப்பமோ ஒரு டஸ்ட்பினும் வாங்கலாம்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அங்க வாங்குறது டி நகர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லி தான் உள்ள போனோம். ஆக்சுவலா போனது டஸ்ட்பின் தொடப்போம், இது 2 வாங்கலாம் தான் போனோம். பட்ஜெட் போட்டு போனோம். ஆனா உள்ள போனீங்கன்னா ஒரு மணி நேரம் கிட்ட டிராவல் பண்றேன்னு நினைக்கிறேன். இது வாங்கலாமா அது வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கடைசியில வெளியே வரப்ப எங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் கிட்ட போச்சு. வெறும் தொடப்பம் இது மட்டும் இல்ல, கொஞ்சம் அடிஷனல் திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு சரியா இதை விட ஏன் இதை விடணும் சொல்லி நிறைய எடுத்தோம். பட் அது எல்லாத்தையும் எடுத்திருந்தா எங்க போயிருக்கும் தெரியல பட்ஜெட். ஆனா கிட்ட கொஞ்சம் இப்போதைக்கு இல்லாததுனால வந்து இப்ப இருக்கிறத வச்சு பண்ணிப்போம்னு சொல்லி ஒரு 1200 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு வெளியே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம டீம்னு சொல்லிட்டு நம்ம 3 பேரே சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா இந்த டீம்ன்றது இந்த கேமராக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த 3 பேர் தான் நீங்க பாக்குறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 10-15 பேர் கிட்ட இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த நாங்கள் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சப்போர்ட்டா நேதாஜி வந்தாரு, எழில் வந்தாங்க, சக்தி வந்தா. எல்லாமே நம்ம டீம் தான். ஏன் வெளியேன்னு சொல்லுன்னா இன்னும் ஃபுல் பிளட்ஜா உள்ள வரதுனால இந்த பாயிண்ட் சொல்றோம். ஸோ எங்க டீம்ல இருந்து எல்லாருமே ஒரு நாளும் வந்து ஒரு மீட்டர் பிளான் பண்ணி நமக்கு என்ன அப்கிரேட் பண்ணலாம், என்ன அடுத்த பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம், இல்ல நம்மளோட பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம், நம்ம என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாம். ஸோ இதுக்கான இன்புட்ஸ் நிறைய கொடுத்தாங்க. ஸோ அதுக்கான ப்ராக்ரஸ்மே நாங்க நெக்ஸ்ட் வீக் as soon as possible தான். ஏன்னா நம்ம இன்னும் ஆஃபீஸ் ஃபுல் பிளட்ஜா ரெடி பண்ண முடியல. ஏன்னா இப்போ பொங்கல் முடிச்சு நாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஐடியா மூலமா நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ பொங்கலுக்கு அப்புறம் தான் இன்டீரியர் ஃபில் பண்ணி செட்ஸ் ஃபில் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்டுடியோ செட்டப்புக்கு வந்து அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டீமுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்ஸ் வந்து எங்க 3 பேருக்கு மட்டும் கிடையாது, இங்க தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அப்கமிங் ஒர்க்ஸ்ல வந்து அவங்க ஒர்க்ல வந்துகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பொன்னேரியில இருந்து பரத் ப்ரோ வந்து ஃபீல் பண்ணிருந்தீங்க இந்த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காமனா எல்லாருமே சொல்றோம். இப்போ நான் சொன்ன நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் நான் மிஸ் பண்ணிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணதுனால அவங்க மறந்து நினைச்சுக்காதீங்க. நீங்க டீம்ல இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. உங்களோட ஒர்க் ஃப்ளோ வரும்போது நீங்களும் கேமரா முன்னாடி வரலாம், உங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து எப்பவுமே ஒரு சர்க்கிள் எங்க டீமுக்குள்ளேயே வந்து டிஸ்கஷன் எல்லாம் போட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா என்னோட டீமுக்குள்ளேயே தான் பண்ணியிருக்கோம். வெளியே போய் அவ்வளவோ பண்ணதில்லை, பண்ணதே சொல்ல முடியாது, அவ்வளவோ பண்ணதில்லை. இங்க ஆஃபீஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து இது மூலியமா ஒரு லிங்க் அடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் வெளியே பண்ணேன். வெளியே போய் நம்ம ஒர்க் பண்றப்பதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம், வெளியே போனது வீட்டோட நம்ம திட்டணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி டீமுக்குள்ளேயே வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே போய் பண்றப்பதான் நம்ம டீமோட அருமை என்னங்கிறது புரிஞ்சிச்சு. இப்ப நான் அருண் கூட போறேன், இப்ப சில பேர்லாம் நம்ம எலியில அவங்க ஷூட்லாம் போறேன் அப்படிங்கிறப்ப ப்ரீ பிளான்டா போவோம். நாங்க இப்ப இந்த ஷூட் எடுக்க போறோங்கிறப்ப இங்க நம்மளாம் ஓகே, வெளியே யாரா வராங்க அப்படின்னா நம்ம அவங்களை கம்ஃபர்டபுள் வச்சுக்கணும், அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்றோங்கிறத நினைச்சிடக்கூடாதுக்காக ப்ரீ பிளான்டா போவோம் முடிப்போம் வந்துருவோன்ற மாதிரி இருக்கும். அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஆனா வெளியே போறப்பதான் நிறைய பேர் குறை சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால வந்து டீட்டெயிலா அதுக்குள்ள போக விரும்பல. அப்புறம் நைட் ஷூட் எங்களால தவிர்க்க முடியாதனால தான் நைட் ஷூட் போவோம். ஆனா நைட் ஷூட் போனோங்கிறதுக்கே ஷூட்லாம் வைப்பாங்க, போகுமா அப்படிங்கறதுலாம் வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். வெளியே போனது மூலியமா நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எல்லா ஒரு வாய்ப்புக்காக நிறைய அலைஞ்சிருக்கேன், வாய்ப்புக்காக தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா கிடைக்கிற வாய்ப்புகள் எடுத்துக்கூடாதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பண்ணுவேன், சின்ன சின்ன ரோல் இருந்தாலும் பண்ணுவேன். நான் வந்து நடிச்சா ஹீரோ தான் அப்படின்லாம் போகாம நமக்கு கேரக்டர் உள்ள ஃப்ரேம்குள்ள வரணுங்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன பீட் வரணும் கூட வந்து பண்ணிட்டு இருந்தேன்.
அப்புறம் நம்ம விக்கிங்கிறவனுக்கு ஒரு வேல்யூ நம்ம வளர்த்துக்கிட்டோம்ல, ஒரு 10 மார்க் நம்ம லெவல் வளர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலதான் போகணும், கீழே வரக்கூடாதுங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்மள கூப்பிடுறாங்கிறப்ப நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த வேல்யூ உள்ள ஒரு கேரக்டருக்குள்ள போனாதான் நம்ம அடுத்தது மேல போக முடியுங்கிறத வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேங்கிறத நினைக்கிறேன் நானு. நம்மளோட வெப்சைட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. வெப்சைட்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசிட்டு இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே அந்த சிங்கிள் வெப்சைட்குள்ள நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு இது வேணாம், இந்த ஃபீட்பேக்ஸ் நீங்க இதை பண்ணுங்க, டெவலப் பண்ண எல்லா ஃபார்ம்ஸும் அதுல இருக்கும். அது போக எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஃபேவர்ஸ் பண்ண முடியும், என்னென்ன விஷயம் எங்ககிட்ட இருக்கு, இது எல்லாமே அந்த வெப்சைட்குள்ள வந்துடும். ஸோ அது பொங்கலுக்கு லான்ச் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீம்ல ஒரு 2 பேர் ஜாயின் ஆகல. ஸோ அவங்கலாம் வந்துட்டாங்கன்னா as soon as possible பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் நம்ம வெப்சைட் லான்ச் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணதை தவிர்த்து ஆஃபீஸ்க்காக சில ஒர்க்லாம் பண்ணேன். அது வந்து எக்ஸாம்பிள் கால்ஸ், இப்போ நான் ஆஃபீஸ் போட்டோம்னா கிளைண்ட்ஸ் எடுக்கணும்ல, அதுக்காக என் சர்க்கிள்ல இந்த ரிலேட்டபிளான பீப்புள்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து வலசடவாக்கத்துல வந்து ஆஃபீஸ் போட்டிருக்கோம்ப்பா, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க பேசுவோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பேசி அது மூலியமா சில கிளைண்ட்ஸ்லாம் வந்தாங்க. வெட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மூலியமா ஒரு எடிட்டிங் வந்தது. அப்புறமேட்டு வந்து லோன் ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்க மூலியமா வந்து ஒரு ப்ரமோஷன் வந்து பண்ணித்தர முடியுமா, எனக்கு வந்து ஒரு லோகோ ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை வந்து நம்ம ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் எடுத்திருக்கேங்கிற பெருமையா இருக்கு. அப்புறம் ஆஃபீஸ் வந்து நாங்க பிளான் பண்ணிருக்கோம் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ள வந்து இப்போ ஒரு வாரம் கடந்துட்டோம்ல, ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆஃபீஸை வந்து இப்படி இல்லைங்க, இது இன்னும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்டீரியர் நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஒய்ஃபை இன்டீரியர் மூலியமா வந்து அவர் ஒரு சஜஸ்ட் கொடுத்துட்டு போனாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, உங்க ஒரு நாலேஜ்க்கு அப்புறம் வந்து நாங்க இன்னும் நாங்க இப்படி நினைச்சிருந்தோம், ஆனா ஆஃபீஸ் வந்து இப்படி கூட பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நவம்பர்ல பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ், டிசம்பர் பண்ண ஒர்க்ஸ், இவங்களுக்குலாம் வந்து எடிட்டிங் பண்ணி கொடுத்தோம். உதாரணத்துக்கு வந்து வாசன் அவங்க டீம் மூலமா பிரகதீஷ் டேரக்டர் வந்து உள்ள வந்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் வெட்டிங் இவெண்ட் ஒன்று ஒர்க் வந்தது. ஸோ அது ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அது இல்லாம நம்ம டீமுக்கு சில எடிட்டிங் லேர்னிங் கொடுக்குறோம். ஏன்னா இப்ப இந்த இடத்துல வந்து யார் வந்தாலும் வரலனாலும் அவங்கள வேலை வாங்குற இடத்துல நம்ம டீம் இருக்கோம். இப்ப எடிட்டிங் வந்து ஒருத்தர் வந்து நம்ம எடிட்டர் ஹையர் பண்றோம், நமக்கு தேவைப்படுது, நம்ம ஃபியூச்சர்ல ஹையர் பண்ணலாம்னு இருப்போம். அப்ப எடிட் ஹையர் பண்ணும்போது அந்த பையன் வந்து இவங்க நான் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாத அளவுக்கு நம்ம ஒரு எடிட்டிங் ஃபார்முக்குள்ள வந்துடும் எல்லாருமே சொல்லிட்டு. ஸோ எடிட்டிங் லைன்ல எல்லாருமே ஒரு லேர்னிங் சென்டர் போயிட்டு இருந்தது. எல்லாருமே இன்வால்மெண்டா அவங்களோட ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப பண்ணிட்டு இருக்கிற முக்கால்வாசி ஒர்க்ஸ்ல வந்து எடிட்டிங் பண்ணது விக்கியா இருக்கட்டும், கோகுலா இருக்கட்டும். ஸோ அவங்களோட இன்புட்ஸ் மூலமா இதுக்கப்புறம் வர ஒரு வீடியோஸுமே இருக்கும். ஸோ ஒரு ஓவரால் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு வர ஜென்ரேஷனுக்கு இவங்க தான் லீட்ஸா இருக்குன்ற பாயிண்ட்டுக்கு தான் அது. ஸோ அந்த வகையில வந்து சூப்பராக ஒர்க் போயிட்டு இருக்கு. முக்கியமா கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப வேலையிடு. இந்த வாரத்துல நான் இவ்வளவு ஒர்க் பண்ணேங்கிறத தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எடிட்டிங் டேப்ல நான் உட்காந்தேன். மோஸ்டா நான் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறப்ப வந்து கேமரா இருந்து இப்ப பேசுறேன்னா போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற ப்ராசஸ் வந்து எனக்கு மோஸ்டா தெரியாது. நான் அதை பத்தி இன்ட்ராக்டிவ் பண்ணது இல்லை. இப்போ ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு டீம் ஒர்க் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னால முடிஞ்ச பங்களிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக எடிட்டிங்ல வந்து நான் ஃபுல் எடிட் பண்ண மாட்டேன். ஒரு ஆளா உட்காந்து எடிட்டிங்க்கு என்னன்னா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றப்ப அப்பதான் புரிஞ்சுக்கினேன், ஓகே எடிட்டிங் சும்மா கிடையாது, ரொம்ப கான்சியஸா இருக்கணும், ரொம்ப பொறுமை இருக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கினேன். எடிட்டிங் கத்துக்கிறதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. ஓகே பரவாயில்ல, நம்ம ஃப்ரேம்குள்ள நிக்கிறத தாண்டி பின்னாடி உள்ள ஒர்க் இருக்குங்கிறத வந்து நம்ம லேர்ன் பண்றது, ஒரு நம்ம தெரியாத விஷயத்த லேர்ன் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைச்சுக்கிறேன். அடுத்த வாரத்துல வந்து நான் நிறைய விஷயங்களை இதை தாண்டி நிறைய விஷயங்களை இன்வால்வ் பண்ணி நிறைய கத்துக்கணுங்கிறத நான் ரொம்ப பெருமையா நான் கூட சொல்றேன். போன வீடியோல வந்து நாங்க வந்து ஆஃபீஸ் சுத்தி காட்டுறோம் சொல்லியிருப்போம். அது ஏன் ஒன்றும் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா, வீட்டுல என்ன சொல்றாங்க சஜஷன் கொடுக்குறாங்க. வீட்டுல வந்து தை பிறகுதுப்பா, தை பிறந்ததுக்கு அப்புறம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஒன்றும் ஃபில் பண்ணாம வச்சிருக்கோம். இப்ப சுத்தி காட்டணும் அப்படின்னா வெறும் எம்டி ரூம் சுத்தி காட்டுற மாதிரி இருக்கும். அது எந்த அளவு ஒரு ஹைப் கொடுக்கும்னு தெரியல. அதனால பொங்கல் முடிச்சு கண்டிப்பா உங்களுக்கு நம்ம ஆஃபீஸே ஒரு விசிட் பண்ணி காட்டுறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ பாக்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுவது கீட்டடா பாய். See you.